பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாது. ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது. ஓகேவா? ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மல்டிமீட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம எலக்ட்ரிக்கல்ல வந்து நம்ம சில வேல்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி டிசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டரோட வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரோட வேல்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஆம்ஸ், டிசி ஆம்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் ஃபுல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். மல்டிமீட்டர்ன்றது ஒரு வோல்டேஜ், ஒரு ரீடிங் வந்து செக் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சிருக்கணும். மல்டிமீட்டர் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஒர்க்கே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்று. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் நம்ம ஒர்க்கே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலாட்டி திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும்.